எழுந்து இழுத்தரலான்னு தான் பார்த்தேன். 60 பேர் உக்காந்துக்கிறான் பஸ்ல. 2 பேர் அந்த மாதிரி பண்ணி பொருளும் பையனும் அதெல்லாம் கொஞ்சம் ஆடுறாங்க. மாத்திரை மாத்தி போட்டா அப்படி 16,000 ஏழை விலப்படுத்தவன். ஆனா திரும்ப தூண்டு வந்து சரியா போயிருக்கான். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் அதாவது உனக்கு கவனம் மாறி போய்க்கும். ரெடி பண்ணிட்டு பையனுக்கே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் இன்னொரு பொண்ணு பெத்து போய் படுத்தலைவா சும்மா ராத்திரி நீ உயசத்துக்கு பேசுகிற ஒரு ஆளுக்காக ஆட்ட ஆட முடியாது. அதை பத்தி தெரிவிக்க ஒரு ஆளுக்காக அப்படி நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு நாங்க ஒன்றும் ஆள் இல்லை. சரிங்களா? அவருக்கு அவசரம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ராத்திரின்னு என்னமோ அவர் பாட்டுக்கு அவர் தான் கதையை தயாரிச்சு மாதிரியே பேசுறீங்க. அவர் இங்கே தைக்கிறன்றாரு. 5 மணிக்கெல்லாம் ஆட்ட முடிச்சு முடிச்சுட்டாங்க. நான் இப்படியே நாடகத்துக்கு போதனாளிக்கு அதனால அவர் இங்கே இப்படி வர்க்க வச்சு இப்படி கூட்டு போயிடும். ஊருக்கு வந்தா ஒரு நல்ல பேர் எடுத்து தம்பி. அந்த 17,000 யானை எங்க வந்து தெரியுமா? கோவியாகி துரியோதன தேவடியா மகனை பஸ்காரி விடுறா. சரி கோவியாகி துரியோதனவன் சின்னஞ்சிறு வயதிலே இந்த பஞ்ச பாண்டவரை அழிக்க வேண்டும் என்று ஆமா உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை வைத்தார். அப்படி விஷத்தை வைத்து நான் மூர்ச்சியாகி இருக்கும் போது கை காலை கட்டி கடலில் எறிந்தான். அப்படி கடலில் எறியும் போது நான் எங்கே சென்றேன்? நாகலோக சென்றேன். அந்த நாகலோகத்துல என்னுடைய மாமா இருக்கிறார் பாரியா, நாகராஜன். ஆமா நாகக்கண்ணினுடைய அப்பா நாகராஜன். அந்த நாகராஜன் ஆனவன் இவர் யாரோ ஒரு பூலோக புருஷன் எதுக்கோ இங்க வந்து விழுந்திருக்கிறான். அந்த பாம்பு கடிச்ச பாம்பு விஷமானது அந்த பாம்புங்கெல்லாம் கடிச்சிட்டு வச்ச நாகலோகத்துல உயிர் தெரிந்தேன். அப்பதான் பார்த்து கேட்டாரு, நீ யாரு, எந்த ஊரு, எங்கிருந்து வர அப்படின்னு கேட்டாரு. நான் விஷயத்த சொன்ன. அப்பதான் குடங்குடமா அமிர்தத்தை கொடுத்தார்கள். அப்படி அமிர்தத்தை கொடுக்கும் போது அந்த கதாயத்தை எடுத்து தூக்கினேன். யாருமே தூக்க முடியாத கதாயுதம். யமனிடத்தில் இருந்தக்கூடிய கதாயத்தை நான் தூக்கினேன். அப்பதான் எனக்கு எவ்வளவு பணம்? 16,000 யானை பலம் படைத்தவன். இன்று தினத்தில் சூதினால் பகடையாடி நாடு நகரம் தோற்று 13 வருஷம் கழித்து நாடு கேட்டேன் கொடுக்க மாட்டான் என்றால் 18, 18 நாள் சண்டை வைத்து யாரு 19 நாள் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களே இந்த அத்தினாபுரத்துக்கு அரசன் அப்படி சொல்லும் போது நேற்றைய தினத்தில் 17 நாள் சண்டை முடிந்தது. விடிந்தால் 18, 18 நாள் விடிஞ்சிருச்சு. அதனால ஏதோ காரணமாக மாமா அழைத்து எல்லாரும் போய் வாட்டாங்க, பாடுவாங்க, பார்க்க வேண்டும். போய் வரணும்.
அப்புறமா சரி, அதனால வாழ்க 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 பல்லாண்டு. ஆமாமா அதுக்கு வர்றாங்க என்னவா என்று அழைத்திருக்கிறேன். காட்டிலும் வஞ்சனை செய்தான், உண்ணக்கூடிய உணவில வஞ்சனை, படுக்கக்கூடிய பாய்தில வஞ்சனை, குளிக்கக்கூடிய குளத்தில வஞ்சனை, இப்படி எல்லா இடத்திலும் வஞ்சனை செய்த துரியோதனன் அமரமாகி குருஷேத்திரம் இந்த 18வது நாள் போர்க்களத்தில் வஞ்சனை செய்திருக்கிறார். மாண்ட பிணங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி ஏதோ ஒரு மிருத சஞ்சீவி மந்திரத்தை அறிந்திருக்கிறார். அந்த மந்திரத்தை தெரிந்த காரணத்தினாலே எங்கோ ஒரு இடத்தில் இருந்து மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இனிமேல் அவருக்கு வழி கிடையாது. இன்னும் சற்று நேரம் உயிர்கள் எல்லாம் மீண்டும் எழுந்துவிடும். அதனால் சென்று அவன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவன் எங்கிருந்தாலும் சரி உலகத்திலே கிழக்கு திசையில பார்த்தாலும் இல்லை, ஆளே காணுமே, ஆளே தெரியல. அதனால மேற்கு தேடி பார்த்து இல்ல, மேற்கு திசையில ஓடி போயிருக்கா. அந்த மேற்கு திசை எங்குமே கிடையாது. அப்படியா? ஆமா. பீமசேனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளை தேடி பார்த்து எங்கேயுமே அந்த அந்த துரியோதனனாகப்பட்டவன் இல்ல அப்படின்னு நீ சொல்றப்பா. அந்த துரியோதனனாகப்பட்டவன் உச்சரிப்பது மிருத சஞ்சீவி மந்திரம். அதனாலதான் அந்த மிருத சஞ்சீவி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரித்தால் மாண்ட பிணங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனைக்கு உயிர் வந்துடும். அப்படி அத்தனைக்கு உயிர் வரணுமா? அவன் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் இந்த தரையில கிடையாது. தரையில உட்கார்ந்து உச்சரிச்சான்னா உயிர் வராது. அவன் உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? ஏதோ ஒரு குளத்திலோ, இல்ல ஏதோ ஒரு கிணற்றிலோ, ஏதோ ஒரு ஆற்றிலோ, இல்ல ஏதோ ஒரு கடலிலோ, எங்கேயாவது பக்கமா இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். எங்கேயோ ஒரு தண்ணியில உட்கார்ந்துதான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும். அதனால ஜலத்தை தேடிப்பார். எங்கு ஜலம் இருக்கிறதோ அங்கதான் இருப்பா. தேடி கண்டுபிடிச்சிருவா. குளக்கரையில் வந்திருக்கிறான். ஆனால் வந்து குளத்திலே இறங்கி மறுபடி மேலே ஏறிட்டுக்கிறான். அதனால குளக்கரைக்கு வந்திருக்கிறான். நீ சொன்ன மாதிரி குளக்கரையிலே போய் வந்திருக்கிறான் சபர்பஞ்ச நதியில். ஆனா வந்து மேலே ஏறி போயிட்டு மாமா. ஓ, தண்ணி குடிச்சிருக்கிறான் இல்ல சொல்லி இருக்கிறான் மந்திரம். ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கிறான். மேல போயிட்டு இருக்கிறான்.
மந்த புத்தி கொண்ட பீமா இந்த புத்தி அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு லத்தி லத்திக்கிற மாட்டுக்கு புத்தி இல்லையா? அது மாதிரி சாப்பாடுறாமணி உன்னை ஏமாற்றுவதற்காக இந்த துரியோதனன் ஆகப்பட்டவன் தந்திரம் செய்திருக்கிறான். முன்னாடி நடந்தா எப்படி பாதம் பண்ணியும் முன்ன விரல்கள் பதியும், முன்பக்கம் பாதம் பண்ணியும். ஆமா, பின்னோக்கி நடந்தால் பாதம் படியும், புதிகால் பாதம் படியும். அதனால நீ அந்த ஆத்து கரையில போய் பார்த்திய இல்ல முன்கால் படிச்சிருக்கிறா பாக்கல, நீ புதிகால் தான் படிச்சிருக்கு பார்த்துட்ட. அப்ப என்ன செய்திருக்கிறா? பின்னோக்கி நீ எந்த இடத்திலே அவன் காலடியை பார்த்தேன் குளக்கரையில் என்று சொன்னாயோ அதே குளத்துலதான் இருக்கிறான். பின்னோக்கி நடந்து சென்று அந்த குளக்கரைக்குள்ளாக அமர்ந்து மந்திரம் ஜெபிக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்றேன் கேள். நேராக சென்று அந்த கங்கையை கேள். அந்த கங்கையாகிய கங்காதேவியை கேட்கணும். விட்டு பாட்டி அப்படின்னு வந்தனம் செஞ்சு கேளு. அவ விட்டுட்டு அதை நான் கூட்டு வந்து விடலன்னா அடிச்சு கூட இழுத்துவான். தப்பு அதாவது என்னுடைய பங்காளியாகிய துரியோதனன் இந்த குளத்திலே அமர்ந்திருக்கிறான். அவனை விட்டு விடு. இல்லன்னா நீ உடலன்னா இந்த கரையை ஒடிச்சு நான் உள்ள தூந்துருவேன். முடியாது முடியாதா? அந்த பொங்கிய கதை எடுத்தான். மரியாதையா கூப்பிடுறான். ஆமா ஆமா ஆனா நீயே வந்துட்டானா உனக்கு அடி கம்மி கம்மி. ஆனா நானா வந்துட்டேன்னா ஆமா உன் உடம்பு ஒண்ணுத்துக்கு ஆகாது. முழுசாணி உனக்கு ஆகாது. அதனால வந்துரு. ஐஸ்கிரீம் தப்பு தப்பாடா. இதோ போகிறேன்.
என்ன பண்ண சொல்ற? அழைச்சிட்டு போயாட்டாட்ட. யாரு அவ? நாளதான் இவன் கெட்டது நீ அழைச்சிட்டு போ. உங்க தம்பியை நான் கூட்டிட்டு போகணுமா? சரி பீமா. எங்க அண்ணன் என்ன மாத்தி பேசுறான்? பீமா நீ வர்ற மாதிரியே வா. நான் கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறேன். நாம போற மாதிரியே போலாம். திருப்பி வந்துடலாமா? ஒன்னும் பயப்படாத. நான் வந்துட்டேன் இல்லையா? அடிச்சு போட்டேன் நான் உன்னை. தம்பி நானும் இழுத்துட்டே இருக்கிறேன். என்ன இழுத்து அடிச்சு வரான் தம்பி.
என் அண்ணன் அடிக்கிறான். உன்னை இப்படி அவன் தர 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 என்று இழுத்து கொண்டு வருகிறானே, அவன் கைக்கு நீ எங்க அகப்பட்ட? எங்கிட்டு உன்னை அவன் பிடிச்சி இழுத்துன்னு வந்தான்? சரி, நான் பொழிச்சுக்கலாம் சொல்லி நான் எங்க போன தெரியுமா? அந்த முன்ன முனிவர் சொல்ல மந்திர ஜபிக்க போனேன். முனிவர் சொன்ன மந்திர ஜபிக்க போனேன். என்னை கண்ணன் கணவன் போல என்னை கட்டி இருக்கிறவராய் நியாயமா? நானும் ஒருவன் என்ன வீணா படிக்க வரா. நீங்க அண்ணன் தம்பிக்கு 5 பேர் இருக்கிறீங்க, நாங்க 100 பேர் இருந்தோம். எல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் ஒண்டியா இருக்கிறேன், அடிக்கிறேன், அதனாலே நமக்கு சண்டை. அதனால நமக்கு சண்டையா நிறுத்திடலாம். சண்டை நிறுத்து, சண்டை நிறுத்து. சரிப்பா, சண்டை வேணும். இன்னொரு சமாச்சாரம் என்ன, அவங்க பஞ்சாங்களுக்கு கொடுத்துட்டாக்க நமக்கு என்னத்துக்கு சண்டை வருது? நாம என்ன உனக்கு புத்தா போட்டோம் இல்லை, நீ சொன்ன பிரகாரம் அவங்களெல்லாம் காடினை ஆடெல்லாம் எல்லாம் பூரா கழிச்சுட்டாங்க. 4 மணி அவங்க பங்கு அவங்களுக்கு கொடுத்துரு. எங்க பங்கன்னாக்கா நானும் பார்த்தியா அண்ணன் அப்படி தனியா பேசணும் ஆகுமா? ஆமா, நியாயத்தை புடிச்சு பேசுறேன். நியாயக்காரன். ஆமா, தப்பில்ல. எல்லாத்துக்கும் சண்டை கூச்சலு என்ன வேணும்? அதனால உங்களுக்கு உரிய பங்கு நீ எடுத்துக்கா, எங்களுக்கு உரிய பங்கு எங்களுக்கு கொடுத்துரு. கொடுத்துருச்சாங்க. என்னத்துக்கு சண்டை? அதை மாணவ சொல்லலாமா? அவங்க கிட்ட கொடுத்துட்டு அது முடிஞ்சு போச்சு. அதோட அவங்கிட்ட அதுக்கு ஆள் விட்டுக்கிறேன். ஆள் விட்டு மிரட்டனா, ஆள் விட்டு மிரட்டனா, இவன் பயந்துக்குவா, இவன் கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். என் கொக்காலா ஓடி ஏன் சூதாட்டக்காரா, ஏ தெரியுமா அந்த குடிக்க பட்டையை விட்டு குடி போட மாட்டவருக்கு சும்மா கூட தட்டி விடுறேன். சண்டை வந்தாலும் அவன் தான் விட்டு விட்டு இழுக்கிறது. அவன் விட்டு விட்டு இழுக்கிறான். எப்பா என்ன நீ சொல்ற? சூதாட்டம் ஆடிட்டேன். சரி, சூதாட்டம் ஆடி தோத்துட்டேன். தோத்துட்டு வருவேன். தொலைஞ்சு போன பொருள் கிடைக்குமா? தொலைஞ்சு போறது கிடைக்காது. கிடைக்காது. என் கைக்கு வந்துருச்சு. நான் ஜெயிச்சுக்கிறேன். சரி, நான் எடுத்துக்கிறேன். அப்படியா? வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். நீ குடுத்துட்ட. சொத்து எனதாச்சு. நீ தோத்துட்ட. அப்ப யாருக்கு இப்ப எடுத்தாலே? இவ்வளோ நாடு நகரம் இதெல்லாம் நான் குடும்பம் நினைச்சுக்கிட்டு அந்த வேலை செஞ்சேன். உயிர் உள்ள வரை ஒரு குடி மண், இந்த மண்ணை அப்படி தொட்டு நகர்த்துக்கு நீ உட்கார இடம். எப்பா என் பேச்சு கேளு, அநியாயமா நீ மாண்டு மறிஞ்சிடுவேன். நாங்க 5 பேர் வாழ்வதற்காக 5 ஊரானா கொடு. ஆளுக்கு ஒரு ஊர், இது ஒரு நான் ஒரு ஊர்ல இருக்கேன், அவன் ஒரு ஊர்ல இருக்கட்டும், அப்படி 5 ஊரானா கொடு. அப்படி அது கொடுக்க மறுத்தான் ஒரு ஊரு கூட போதும். அது இல்லைண்ணா. அப்படி இல்லைன்னா 5 பேர் தங்கி வாழ்வதற்காக இது போல ஒரு வீடு கொடு. அது இல்லைண்ணா. அதுவும் இல்லைன்னா நாங்க மீண்டும் நான் கனகமே போய் எவனா ஏமாண்டுப்பா, ஏமாத்தி அடிச்சுட்டு போறாங்க வரீங்க. டேய், நாடு எனது, நகரம் எனது, சொத்து எனது, மண்ணு எனது, மனை எனது,
எல்லாம் எனக்கு எவனா ஏமாந்து வாங்கி போலாருக்கிறேன். டேய் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி மீண்டும் கொடுக்க எப்பா நீ கொடாகண்டனா இருக்கிறாய், அந்த பீமன் விடாகண்டனா இருக்கிறான். சரி கட்டாயமா நீ மாண்டு விடுவார். அதனால உங்களுக்கு சின்னதா ஒரு உபதேசம் சொல்றேன். இல்ல நம்ம தெரியலையே. இந்த வத்திராயத்தை கொடுக்கிறேன். இந்த ஆயுதத்தை பெற்று நீ அவனோடு சண்டை செய்தால் கட்டாயமாக அந்த பீமன் மாண்டு விடுவான். உனதே வெற்றியாகட்டும் என்று சென்று வாசாமி போ. இந்த வஜ்ராயத்துல வச்சுட்டா கட்டாயமாக மாண்டு விடுவான். இப்போ உன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்தா பீமனை சாவடிச்சிடலாம். கட்டாயமாக. இப்போ அவனும் தம்பிதான் நானும் தம்பிதான். பின்ன அவனாண்டா என்ன நீயாண்டா என்ன எல்லாத்துக்கும் பெருக்கமான அடிச்சுட்டாங்களா சாவடிச்சுட்டாங்களா எல்லாத்துக்கும் கெட்ட பேரு. ஒரு நீயே பொழைச்சுக்க. அப்ப போட்டுட்டா போட்டா 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 ஐயோ என்ன சின்ன புள்ளிலிருந்து நீ செஞ்சிட ஒன்னு ரெண்டு செஞ்சனா அளவே இல்லை. அடங்காது நான் செய்த கொடுமை. சின்ன புள்ளிகளா இருக்கும் போது அஸ்தாபுரத்துல கொடுமை செஞ்சேன். காடகத்துக்கு ஓட்டு அங்க விட்டனா ஒவ்வொரு காடகத்திலும் ஒவ்வொரு கொடுமை செஞ்சேன். இதெல்லாம் கூட மனசுல வைக்காத. இந்த 18ஆம் சேனாசனையில உன் தம்பி மக அர்ஜுனனை காலு வேற கையில் வேற வெட்டி போட்டேன். இதெல்லாம் நாங்க செய்யாத கொடுமையெல்லாம் செஞ்சேன். உன்னுடைய மனைவியை முடிச்சிருந்து அபிமானம் பண்ணேன். இதையெல்லாம் பார்த்து 64 முடிஞ்சு அடுத்தது கடைசி நேரத்துல போய் வஜ்ராயத்துல உலகத்திலே தர்மபடியா இருக்கட்டும். அதர்மம் அழிந்துவிடும். அதனால அவன் விடாகட்டன், நான் கொடாகட்டன். நான் கொடுக்க மாட்டேன்றேன், நான் விட மாட்டேன்றான். இவ்வளவுதான், வேற ஒன்றும் அன்னைக்கு சொன்னது சொன்னதுதான். 18 நாள் சண்டை சண்டைதான். யாரு செத்து யாரு உயிரோட கரணா வந்தாலும் கிடையாது. ஏன்னா இப்போ பீமனும் துரியோதனும் சண்டை போட்டு நீர்க்கலையை கேட்டு அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சு சாவடிக்கிறாங்க? சண்டையோட நிறுத்திக்கலாம். அவங்க கடமை அடிச்சு நல்லா நடந்தா 2 பேரும் சண்டை போட்டு அதை நிறுத்திக்கலாம். துரியோதன் கோட்டை சண்டை. ஆமா, துரியோதனன் பீமன் கோட்டை சண்டை. கிருஷ்ணன் தொடைய காமிக்கிறாடே பீமா, அவனுடைய துரியோதனுடைய உயிர் பார்த்து தொடர்ந்தா இருக்கிறான். அதை கண்டது பீமா தொடர்ந்து அடிச்சா துரியோதனன் சாய்ந்து விட்டான். கதை வேற ஒன்றும் கிடையாது. இப்போது துரியோதனன் பீமன் கோட்டை சண்டை சொல்லக்கூடிய 18ஆம் நாள் சண்டை சொல்லக்கூடிய நாடகம் எங்களால தெரிந்தளவு இடத்துல இன்னைக்கு தருமபுரி மக்கள் ரெட்டியபூர் இதே 18ஆம் நாடகம் தான். அதனால் 18ஆம் போர் என்று சொல்லக்கூடிய நாடகம் நமது உயர்த்திருவாளர் நமது அண்ணாவாகிய பொன்னுசாமி, நமது வாதிப்பட்டி கிருஷ்ண நண்பர், நமது கவுண்டராகிய சின்ராஜி போன்றே இவர் 3 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியில் முதல் முறையாக நின்று இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய வைத்தார்கள். இந்த நாடகத்தை
அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அவருடைய கலைகள் ஒன்று தொற்று ஒரு வாழையடி வாழையாக வழங்கும்படியாக கடவுளை பிரார்த்திக்கொள்வோம். இந்த 18ஆம் போர் என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்துடன் முடிந்தது. அனைத்து பேர்களும் அவருடைய இல்லறம் என்று சொல்லக்கூடிய அரண்மனை சென்று வரலாம். கைத்தட்டல் கொடுத்தால் போதும். ஓகே சார்.